சேமாக தானே இருக்குது போடும். ஒரே சைஸாக இருக்குல்ல, அது இது ஒரு சைஸ்னால் ஒரு இதில் போட்டுடணும். புரியுதா? ஆ இது அங்கே வழி. இன்னொன்று என்னென்னா ரொம்ப முக்கியம். நம்ம இப்படி காய்கறிலாம் எடுத்தோமா கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்த தொடச்சி வச்சுக்கணும். அது தொட அது பண்ண மாட்டேன். அதுக்கு தான் வச்சு க்ளீன் தான் நான் பண்ணணும். நீ பண்ணு, அதான் தெரியும் அம்மா எப்படி உனக்கு டேஸ்ட் பண்ணி வீடியோவை ஆஃப் பண்ணுமா. இந்த கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கல, குறைச்சி வச்சுக்கா. அதை வச்சு திருப்பி போடு, திருப்பு இன்னும் போடணுமோ. அப்போ மீதி இருக்க நான் ஒரு ஐடியா சொல்லுறேன், போட்டு வருதான்னு சொல்லி சூப்பராக இருக்கும். அது பூந்தி போடணும். பூந்தி சொல்லுவாங்கல்ல, மிக்சரு இருக்குல்ல, இது இந்த இது இருக்கலாம், எனக்கு அது காலையில் ப்ரௌன் நட்டு அதில் போட்டுக்கலாம். மிக்சர் கணக்கா மிக்சர் இருக்குல்ல, காப்பி வச்சு சாப்பிட்டுக்கலாம். மீதியே இதில் போடு மிக்சர் ஆகும். மீதியே எப்படி வேண்டாம். தக்காளியெல்லாம் தண்ணியாயிரும். தக்காளி போடக்கூடாது, தண்ணி இருக்கிறதுல போதும். இதை அப்படி திருப்பி போடல. நீ சிந்த வச்சிருவேன், நான் தைரியமாக திருப்பி போடுவேன். அப்போ போட இது இந்த நாளையும் திருப்பி போட்டேன், இது மட்டும் திருப்பணும். அப்போ நீ கரண்டி வச்சே பண்ணு, இந்த கரண்டி வச்சே பண்ணு. இது அள்ளையில் அதை வச்சு அள்ளு, இது அள்ளுவல்ல அதை வச்சு அதை வச்சே போடு. அது உள்ள பாம்பு தான் பயப்படுவான். அதுக்கப்புறம் தூக்கி எரிஞ்சிட்டே இருப்பான். இப்படி மாற்றி போடு. கை ஃபுல்லாக எரிஞ்சிச்சுமா. அம்மா வெளியில் தீ வெளியில் இருக்கும், சில நேரம் இது பொங்கும். அங்கெல்லாம் போட்டேன், இந்த 4 மட்டும் போடு. நீ போட்டிருக்கேன் போடலை இல்லை, இது ஒன்று மட்டும் போடணும் தானே. இதான் நான் அந்த செல்லுலர் வந்து போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டு இதை போட்டு அரிக்கையில் அதை வச்சு அறிவு. சரியா? அரிக்கையில் வச்சுட்டு மீதி இருந்தால் இதை போட்டுடல. அந்த ஓட்டை இருக்கிற அதை வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கா. இது இருக்காரு, இதை கைட்டு எடுத்து போட்டு அதை இதை வச்சு அரிச்சிடு. அரிச்சு இப்படி போட்டு மீதி இருக்கும்ல, மீதி இருக்கிறத இப்படி வச்சுக்கோ. வச்சுட்டு தண்ணியாக இருக்கிறத இப்படி வச்சு ஒரு கரண்டி வச்சு மேலே தேய். அந்த கரண்டி இருக்காரு, இந்த கரண்டி வச்சு தேய். அதில் ஊற்றி இந்த கரண்டி வச்சு அப்படி தேய், இப்படி வச்சு ஊற்றி தேய். தேய்ச்சேன்னா உளுந்துடும். அது இந்த இது கணக்காக இருக்கும். மிக்சர் இருக்குல்ல, மிக்சர் கணக்காக இருக்கும். வெடிச்சிட போகுது கிட்ட போய். என்னத்த இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை 20 ரூபா. 10 ரூபாய் 10 ரூபாய்க்கு அவன் கொடுக்கும். குறைஞ்சி 20 ரூபாய்க்கு குறைஞ்சி அவனை கொடுக்கணும். மிளகா இருக்கா? மிளகா 10 ரூபாய்க்கு குறைஞ்சி அவனை. நீ வெட்டுடா, நீ எடுக்கம்ல, நீ வெட்டு. இப்படி போடணும். போதும். வெந்துட்டு ரொம்ப வெந்தாலே சத்து பேர் என்ன சத்து இருக்கும்? போதும், கரிஞ்சிடும். கரிஞ்சது திங்கக்கூடாது, சின்ன ஆஸ்துமா வரும். அப்போ போடு, இதை போடு, இதை போடுப்பா. அதெல்லாம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. போடுன்னு விதி இருந்தால் போங்க. ரொம்ப பயந்தானா அவங்க வேலை பார்க்க முடியும். திங்கணும் எனக்கு. இப்படி போடு, விரித்து போடாத. இல்லை அப்படி போடக்கூடாது, இது கலக்கமாக போடணும். என்ன பிள்ளை பற்றி கலக்கமாக போடுது. அப்படி போடு. கட்டியை போட்டோன்னா வேவாது. அப்படி போடு.
இந்த பூசை புடலங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட். அப்படி எல்லாத்தையும் போட்டு மீதியாக இந்த மிச்சர் கணக்காக போட்டு விரித்து போட்டு விரித்து போடனா ஒரே இடத்துல போடலாம், வேவாது. விரித்து போடணும், அந்த சைடு போடு, அந்த சைடு போடு. மேற்கொடி போடணும் அங்கேயே தான் போடணும், அந்த சைடு போடல, அங்கே போட கொஞ்சம் தானே இருக்குது. பூரத்தையும் போடாது, மிச்சர் கணக்க போடும், போதும் போதும். அதில் போட, அடுத்ததில் மிச்சர் கணக்க போடும். அவ்வளோதானே. கொஞ்சம் வெந்த பிறகு கிண்டி விட்டு எடுத்துடுறோம். இதை வச்சுக்கிட்டு ஆமாம் வச்சுட்டு மிக்சர் கணக்க பண்ணி இது வெந்துட்டு அவ்வளோதான். இது மேலே வந்தால் டேஸ்ட்டு போயிடும். இல்லை என்ன இருக்குது சத்து நல்ல பேர். இது நல்லா முக்காமல் போட்டேன். ரொம்ப கருங்கினத்துன்னா ஆசமாக இருக்கும். அதான் கொஞ்சம் வேகட்டும். இப்போ தானே போட்டிருக்கு, வேகாமல் கிண்டிக்கிட்டே இருக்காது. அப்புறம் அது வந்து தனித்தனியாக போயிடும். வெந்தால் தான் ஒட்டும். சொல்லுதா புரியுதா? இல்லை அது வெந்தால் தாண்டா ஒட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் கிண்டணும், சரியா? கலக்க போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிண்டணும். அல்லது இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தாலும் அது தண்ணியில் மிதந்து போயிடும், எண்ணெயில் மிதந்து விலகிரும். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மூடி வையன் சிக்கனை சூட்டில். அதையும் மூடணும். திண்டுறேன்னு சொல்லியோ? இல்லை இல்லை அப்படி இல்லை, சூடாக சாப்பிட்டு நான் வெந்துட்டாருன்னு பார்க்க மூடி வைப்போம். இப்போ தான் காலி ஆயிருமே. ஒரு பாத்திரமே இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். கிண்டெல்லாம் வேண்டாம், என்னெல்லாம் முடியாதா? அது இறுக்கி பிடிச்சிட்டு கிடக்கும். கிண்டு கிண்ட முடியாது, எனக்கே வயிறு வலி. ஏதாவது பிளேட்டு வச்சு மூடி. இதுக்கு மேலே வேக வைக்கூடாது, போதும். இதுக்கு மேலே வேக வெந்தால் டேஸ்ட் போயிடும். உருளைக்கிழங்கு வெங்காயம் இருக்கலாம்ல, உருளைக்கிழங்கு அடித்து வெங்காயத்தை பிசைஞ்சு வச்சு இதையும் போடலாம், தெரியுமா? உருளைக்கிழங்கு இருக்கலாம்ல, அதை அவிச்சு வச்சு, சொல்லுதா புரியுதா? உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சு வெங்காயத்தை போட்டு உருட்டி வச்சுக்கணும், வச்சு முச்சு போடலாம். அதான பச்சியாக போடலாம், வேறு என்ன போடணும்? திங்கியா இது தனியாக போடணும். இதுமே அப்போ இதில் தான் போட்டாங்க வழியில். இதில் போடு, இந்த பிளேட்டில் போடு. 32 சிக்கன் இதில் கீழே என்னதான் போயிருக்குமே. இதில் போடு. இது என்ன வடிவம் இல்லாமல் வேறு எதாவது இருக்கலாம்னு பாரு. அந்த பிளேட்டு மேலே போடு, இதில் அந்த பிளேட்டு மேலே போடு. என்னையாக இருக்கும், பரவாயில்ல. பிளேட்டு மேலே போடு. சிக்கன் எப்படி நாரும்? இப்போ இப்படி போட்டோன்னா நாத்தம் போயிட்டு சொல்லுதேன். சுடு வெந்துட்டு இதுக்கு மேலே வைக்கக்கூடாது, இப்போ ஒரு சத்து கிடையாது. போதும், நல்லா வெந்துட்டேன். உள்ளே இருக்கலாம், கொஞ்சம் வெந்துக்கலாம். போதும். ஆஃப் ஆயில் போட்டால் தான் நல்லா சத்து பிடிக்கும். கொஞ்சம் சின்னதாக வெட்டணும், பொடிசாக வெட்டிட்டுனா நல்லா வெந்துடும். உள்ளே உள்ளது கொஞ்சம் உள்ளே உள்ளது நம்பி இருந்தால் அவுக்க சும்மா நம்பி சுடுதான் விலைவாசி அவ்வளோ போட்டு வைக்கேன். அதுக்கு வீட்டில் பண்ணதுக்கு இவ்வளோ செலவாகுது. ஆமாம், அப்புறம் அவ்வளோ வரும் செய்யணும். எவ்வளோ வெளியே எவ்வளோ ஆகும்?
ரொம்ப ஆகும். சிக்கன் 300 இது வாங்கி கிட்டத்தட்ட இதுக்கு 500 1000 ரூபாய் ஆச்சு. ஆமாம் 1000 ரூபா 2 பேருக்கு தான் பண்ணியிருக்கு. 3 பேர் சாப்பிட 2 நேரம் 4 பேர் சாப்பிடலாம். 4 தடவை 2 தடவை சாப்பிடலாம். அதான் சாப்பாடு 200 300 தான். சொல்லுவான் அவ்வளோ நேரம் இன்னும் பண்ணியிருக்கோம். அவனுக்கு லாபம் கிடைக்கணும்ல. பண்ணதுக்கு ஆகாசு பிறகு காலையெல்லாம் வடிக்க டெய்லி பிறகு நான் உனக்கு நான் பண்ணி கொடுக்க சொல்ல மாட்டேங்கான். இவ்வளோ டேஸ்ட் வர என்ன பாடுபட வேண்டியிருக்கு. சும்மாவா அடுப்பில் வச்சோன்னே அடுத்துன்னு சொல்லி சும்மாவாங்க. தண்ணி இடல இதை பாரு குடிக்க தண்ணி. குடிக்க தண்ணி எடு. அதில் தண்ணியை போட்டுறாத. வை இன்னைக்கு காலி எவ்வளோ ஆகுது தெரியுதா? தண்ணி எவ்வளோ ஆகுது? அங்கே கழுவியுமே இங்கே கழுவுனா கரெக்டாக ஆயிடும். தண்ணி இவ்வளோ வரலன்னா கஷ்டம்தான். தண்ணி இல்லைன்னா சங்கடங்க. வெள்ளம் வந்தாலும் சங்கடம், தண்ணி இல்லைன்னாலும் சங்கடம். இப்போ வந்துட்டா பாரு. ரொம்ப தண்ணியாக போட்டேன் மசாலாவை. தண்ணி கம்மி இருக்கும். அடுத்தனே சிந்திருமா, அவசரப்படாத, கீழே வைமா. அப்படி கிடையாது. இது பச்சை எல்லாம் வேக நேரம், புரியுதா? அது காஞ்ச எல்லாம் இது பச்சை வச்சுட்டு இதை என்ன செய்வ? இது மேலே பச்சை தான், சிக்கனும் பச்சை தான். இதை இது மேலே வச்சு பச்சை தான். சரிடா, இது மேலே வச்சுட்டு இப்படி வச்சு பண்ணி சரியா? அது எப்பா இதை வந்து அதை எடுத்துரு. நீ எனக்கு எடுக்க ஓடதான் பாரு. நீ எடு, மாற்றி போடு. எடுத்துட்டு இதை இப்படி இதை இப்படி வச்சு போதும். இது கணக்காக பண்ண, மிக்சர் கணக்காக பண்ணுப்பா. மிக்சர் கணக்காக இனிமேல் வெட்ட முடியாது. வெங்காயம் இருக்கட்டும், ஒரே நாளில் போட முடியாது. இங்கே பாரு, இதை இப்படி வச்சு இப்படி அது நீ தான் வெட்டணும். குறுக்கு வலி.